வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு உங்களுடையதாகட்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் காணொளியை இதோ உங்கள் முன் வைக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் பேச போகிறது நம்ம ஏற்கனவே பேசின டாப்பிக்கோட கண்டினியூவேஷன் தான். அதாவது தமிழ்நாடு காங்கிரஸில் என்ன நடக்குது, திமுகவோட கடந்த 20 வருடங்களாக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸில் இப்போ திமுக கூட்டணியில் நீடிக்கணுமா, இல்லை திமுக கூட்டணியிலிருந்து விலகி நாம் எல்லாருமா போயிட்டு விஜய் கட்சியில் ஆரம்பிக்கப்படுகின்ற கூட்டணியில் சேரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சில தலைவர்கள் இருக்கிறதாக நாம் ஏற்கனவே பேசியிருந்தோம். அதன் பிறகு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருந்தார். அந்த குழு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சென்று சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10-15 நாளாகவே தமிழ்நாடு அரசியலில் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னென்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா இல்லை தாவேகாவோட போய் சேருமா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் முன்னாலேயும் இருக்கிறது. நிறைய விவாதங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கின்ற விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நாம் முழுமையாக பேச போகிறோம். முதல்ல இந்த ஸ்பெக்குலேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா, காங்கிரஸினுடைய மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள்கிட்ட செப்டம்பர் 28ஆம் தேதி பேசுகிறாரு. 27ஆம் தேதி கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த பிறகு திரு விஜய் அவர்களை அழைத்து ராகுல் காந்தி அவர்கள் பேசுகிறார். விஜய் கிட்ட பேசுறதுக்கு முன்னால தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பேசிட்டு, உங்களுடைய மாநிலத்தில் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கிறது, என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள்னு சொல்லிட்டு, விஜய் எனக்கு பரிச்சயமானவர், பழக்கமானவர், அவரோடு நான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு தான் விஜய் கிட்ட பேசுகிறாரு. விஜய் கிட்ட பெருசாக அரசியல் பேசியதாக தகவல் இல்லை. ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் ஒரு நட்பு இருக்கிறது. 2009ஆம் ஆண்டு விஜய் அவர்களை ராகுல் காந்தி அழைத்து காங்கிரஸ் கட்சியில் சேருமாறு ஒரு அழைப்பை விடுத்தார். ஆனால் அந்த நேரத்தில் ரொம்ப யங் ஏஜில் இருக்கிறார் விஜய். அவருக்கு சினிமாவில் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய தந்தையான திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் இப்பொழுதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ அதன் பிறகு அவர்களுடைய நட்பு தொடர்ந்தது. ராகுல் காந்தி விஜய் கிட்ட தன்னுடைய இரங்கல்களை தெரிவித்தது மட்டுமில்லாமல், அரசியலில் இது போன்ற சோதனைகள், இது போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாரு. அதன் பிறகு தான் இந்த ஸ்பெக்குலேஷன் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஸ்பெக்குலேஷனுக்கு கிரெடன்ஸ் கொடுக்குற விதமாக காங்கிரஸில் இருக்கக்கூடிய டேட்டா அனாலிட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு குழுவினுடைய தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் விஜய்க்கு ஆதரவான பதிவுகளை எக்ஸ் போன்ற தளங்களில் போடுகிறார். அதன் பிறகு விஜய் அவர்களை நேரில் சந்தித்ததாக பேட்டி கொடுக்கிறார். விஜய் அவர்களை சந்தித்து என்ன பேசினார் என்பதை அவர் இதுவரையில் பொதுவெளியில் தெரிவிக்கவில்லை. ஆனால் விஜயை சந்தித்தது உண்மை என்றுதான் தகவல்கள் கூறுகின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்ணி இந்த 2 மாநிலத்திற்கான அந்த கடன் தொகையை கம்பேர் பண்ணி தமிழ்நாடு உத்தரப்பிரதேசத்தை விட மோசமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ட்வீட்டை கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதிவிட்டிருந்தார். அது மிகப்பெரிய அதிர்வலைகளை காங்கிரஸ் மற்றும் திமுகவில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ இது பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ஃபேக்டரு. ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கிட்ட ஏற்கனவே பேசினது ஒரு ஃபேக்டர். 3வது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு அப்படின்னு சீட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. 2011 63 இடங்களில் போட்டியிட்டோம் சட்டமன்ற தேர்தலில். 2016 அந்த எண்ணிக்கை 41ஆக குறைந்தது. 2021 அது மேலும் 25ஆக குறைந்திருக்கிறது. இப்படியே போனால் நம்ம கட்சி வளரவே வளராது. அதனால் இந்த முறை கட்சிக்கு அதிக சீட்டுகளை வாங்கணும் அப்படிங்கிறது கட்சியினுடைய தலைவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது. அதை பிரதிபலிக்கும் வகையில் தான் அந்த கமிட்டி சிஎம் கிட்ட 70 சீட்டு காங்கிரஸுக்கு கேட்டதாக தகவல்கள் இருக்கிறது.
டிஎம்கே வந்து ஷாக் ஆனாலும் கூட அவங்களுக்கு தெரியும் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டுருக்குங்கிறது தெரியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஏற்கனவே டிசைட் பண்ணதுனால நாங்கள் இன்னும் குழுவை அமைக்கலை. சீட்டை பற்றி பேசுகிறது வந்து இது ரொம்ப ப்ரீமெச்சூரான டைமு. அதனால் நாங்கள் குழு அமைச்ச பிறகு சொல்கிறோம், நீங்கள் அந்த குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அப்படின்னு முதலமைச்சர் வந்து கிரீஷ் சோடங்கர் திரு செல்வ பெருந்தகை போன்றவர்களிடம் தன்னை சந்தித்தவர்களிடம் கூறிவிட்டார். அதன் பிறகு இந்த ஸ்பெக்குலேஷன்ஸ் வந்து ஓயாமல் போயிட்டே இருக்கும்போது தான் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் விஜயை பார்க்குறாரு. இப்போ அந்த ட்வீட்டை போடுறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் வந்து கடந்த வாரம் முதல்வரை சென்று அவருடைய இல்லத்தில் சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் போது காங்கிரஸ் உங்களோடு தான் இருக்கிறது, அதாவது திமுகவோடு தான் இருக்கிறது. அப்படி வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் கூட என்னை போன்ற தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து விட்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைசிங்லி வந்து 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி காரைக்குடியில் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை கூட்டி இந்தியா அலையன்ஸில் தான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இருக்குது, எங்கேயும் போயிடல, விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், ஆனால் அவருடைய எண்ணம் பலிக்காது, ஏனென்றால் இந்தியா கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஜெயிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக பேசியிருக்கிறார். திரு சிதம்பரம் அவர்கள் எக்கனாமி போன்ற விஷயத்தில் பெருமளவில் தமிழ்நாட்டில் பேசியிருக்காரே தவிர அரசியல் விஷயங்களை எப்போவுமே கொஞ்சம் ஒதுங்கி இருப்பார். ஆனால் அவரே இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் கூட்டி பேசக்கூடிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அப்போ என்னதான் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து பிரவீன் சக்கரவர்த்திக்கும் தமிழ்நாடு காங்கிரஸுக்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அகில இந்திய தலைமை ஏன் வந்து அமைதியாக இருக்கிறது என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில தான் திரு சிதம்பரம் அவர்கள் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நேற்று அப்படிப்பட்ட ஒரு கருத்தை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டான இன்று ஒரு ட்விட்டர் பதிவையும் திரு சிதம்பரம் அவர்கள் போட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அந்த கம்பேரிசன் வந்து ஃப்ளாடு, அது முற்றிலும் தவறான விஷயம். ஒரு மாநிலத்தினுடைய நிதி நிலைமையை வந்து கடனை வைத்து நீங்கள் தீர்மானிப்பது ஃப்ளாடு, அதாவது வந்து ஒரு தவறான அணுகுமுறை அப்படிங்கிறது மட்டும் சொல்லாமல் தமிழ்நாட்டையும் உத்தரப்பிரதேசத்தையும் கம்பேர் பண்ணது வந்து ரொம்ப ஒரு தவறான அணுகுமுறை, இதை செய்திருக்கக்கூடாது அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களை ரொம்ப ஓப்பனாக இன்னைக்கு வந்து சிதம்பரம் அவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா, சிதம்பரம் அவர்கள் வந்து திமுக கூட்டணியோடு காங்கிரஸ் இருக்க வேண்டும் என்று சொல்பவர். திரு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறி விஜய் கட்சியோடு கூட்டணி வைத்து ஒரு புதிய அணியை காங்கிரஸும் விஜயும் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றவர். ஸோ இந்த விஜய் ஃபேக்டர் வந்து காங்கிரஸ்ல வந்து பல பிரிவினைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மைதான். பெரும்பாலான தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து திமுக பக்கம்தான் இருக்கணும்னு சொன்னாலும் கூட விஜயோடு போக வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த செக்ஷன் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ்ல நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருப்பதை தான் நாம் பார்க்கிறோம். கடந்த வாரம் கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு முன்ன நாள் கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் வந்து காங்கிரசினுடைய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரசினுடைய 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர்கள் வந்து இன்விடேஷனில் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அவங்க போலனாலும் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு போயிட்டு நல்லது நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது என்னன்னா, விஜயை வைத்து காங்கிரஸ் உண்மையிலே விஜய் கூட போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் காங்கிரஸ் இருக்கிறதா, அல்லது விஜய் ஃபேக்டரை வச்சு திமுக கிட்ட அதிகமான எண்ணிக்கையில் சீட் வாங்கணுங்கிறது மட்டும்தான் இவங்களோட எண்ணமா அப்படிங்கிறது தான் நாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. ஸோ இப்போ காங்கிரஸ் வந்து அந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. அந்த கமிட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக டிஎம்கே எப்போ கூப்பிடுவாங்க, அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு. இந்த 70 சீட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கிறாங்க. இது வந்து எந்த திராவிட கட்சியுமே இதுவரை ஒத்துக்கொள்ளாத ஒரு விஷயம். ஸோ காங்கிரஸ் அதை கேட்கும் போது இதை எப்படி வந்து காங்கிரஸும் திமுகவும் இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 26க்கு வேற வழி இல்லை, டிஎம்கேவோட தான் நாங்கள் இருக்கணும். ஏன்னா ஒரு 20 வருட கூட்டணியை வந்து முறித்து கொண்டு உடனே நாங்கள் வந்து வேற ஒரு கட்சியோடு சேர்ந்து தேர்தலை சந்திக்க முடியாது, அது ரொம்ப
ஆப்வியஸாக இருக்கும். ரொம்ப ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷனை எங்களுக்கும் கொடுத்துரும், விஜய்க்கும் கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ஹேண்டில் பண்ண முடியாது. 20 வருஷம் திமுகவோட நட்புறவில் இருந்துட்டு அவங்களோட எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா எலெக்ஷன்லையும் ஜெயிச்சுட்டு பதவி அனுபவிச்சுட்டு திமுக வந்து ஒரு நல்ல கட்சி இல்லை, விஜய் சொல்வது போல் திமுக ஒரு தீய சக்தி என்றெல்லாம் எங்களால் சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் திமுகவை திட்டலன்னா எங்களுக்கு ஓட்டு வராது. ஸோ அப்போ 26க்கு திமுகவோடு இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் காங்கிரஸ்க்கு இருக்குது. 26ல் விஜய் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண பிறகு வேணால் அடுத்து வரும் தேர்தல்களில் விஜயோட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நிறைய காங்கிரஸ் தலைவர்கள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் வந்து காங்கிரஸ் நிர்வாகிகளையோ காங்கிரஸ் தொண்டர்களையோ மதிப்பதே கிடையாது. முதலமைச்சர் மதிக்கிறார் காங்கிரஸ் தலைவர்களை, முதலமைச்சரினுடைய மகன் மதிக்கிறார் காங்கிரஸ் தலைவர்களை, ஒரு சில அமைச்சர்கள் மதிக்கிறார்கள். பட் வேற யாருமே வந்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் மதிப்பதே கிடையாது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் திமுக மீது காங்கிரஸினுடைய நிர்வாகிகள் போர்க்கொடி உயர்த்துவதற்கான காரணமாக எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போது விஜய் அவர்கள் வந்து ஜனநாயகன் படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மலேசியாவில் முடிச்சுட்டு இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டார். ஸோ அவரும் இந்த புது வருடத்தில் நிறைய விஷயங்களை இந்த ஃபஸ்ட்டு 1 or 2 months வந்து நிறைய விஷயங்களை பண்ண போகிறார். அப்படின்னும் போது காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி வாய்ப்புகள் இல்லை என்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி எத்தனை இடங்களில் காங்கிரஸ்க்கு கொடுப்பாங்க, பவர் ஷேரிங்கில் டிஎம்கே என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, எப்படிப்பட்ட ஒரு அரசியல் நகர்வுகள் இனிமேல் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் ஆக்சுவலாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் பொங்கலுக்கு பிறகு வந்து பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து பயங்கர சூடாயிடும். ஸோ அடுத்தடுத்து அப்டேட்ஸோட அடுத்தடுத்து செய்திகளோட உங்களை விரைவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.